என்னுடைய ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக எங்களது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று நம்மிடையே பேச இசைந்திருப்பவர் எமது சொசைட்டியின் சேர்மன் திரு சிவக்குமார் ஐயா அவர்கள். அவர் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பிரார்த்தனையின் வழியே, த பாத் ஆஃப் பிரேயர் என்ற தலைப்பை பற்றி விரிவாக பேச இருக்கிறார். அவரை பற்றிய அறிமுகம் நமக்கு எல்லாம் தேவையில்லை. அவர் நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமானவர். ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியின் கிளை சார்பாக லைஃப் டிவைன் பல ஆண்டுகளாக எளிய தமிழில் நமக்கு விளக்கி வருபவர். பூரண யோகம், வாழும் கலை போன்ற தலைப்புகளில் பல வாரங்களில் நமக்கு எடுத்து உரைத்தவர். அன்னை அரவிந்தர் நூல்களில் மிகவும் பரிச்சயமானவர். அவரை பற்றிய அறிமுகம் அவ்வளவாக தேவையில்லை. மிகவும் எளிமையானவர். பல வழிகளில் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டிக்கும் நம்முடைய உறுப்பினர்களுக்கும் பல அரிய நிகழ்ச்சிகளை வழங்கி வருபவர். தற்சமயம் ஸ்ரீ ஆரோ கிட்ஸ் அந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்காக, பெற்றோர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சாவித்திரியின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்கி வருகிறார். அவர்களை நம்முடைய சத்சங்கத்திற்கு வருக என்று அழைக்கிறோம். Very eager to hear your topic, sir. Over to you. Thank you all. Thank you, sir. Welcome. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ தனசேகரன், உங்களுடைய அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. இத்தருணத்தில் இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். பிரார்த்தனை என்பது நாம் எல்லோரும் நன்கு அறிந்த விஷயம். எல்லோருமே எளிதாக பின்பற்றக்கூடியது எதுவென்றால் இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையின் பின்னால் உள்ள முக்கியத்துவம் என்ன, விசேஷம் என்ன, என்ன காரணத்தினால இந்த பிரார்த்தனை என்பது எல்லோராலும் எல்லோரும் எளிதாக அணுகக்கூடிய விஷயமாக இருக்கின்றது, கையாளக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. என்ன காரணம், இதற்கு முக்கியத்துவம் என்ன? இது குறித்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை என்ன கூறியுள்ளார்கள் என்பது குறித்து நாம் இங்கு சற்று சிந்திப்போம். இந்த பொதுவாக இந்த சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டால் வெவ்வேறு தளங்களில் மனிதர்கள் காணப்படுகின்றார்கள். சில மனிதர்கள் எளிய மனிதர்களாக இருக்கின்றனர். சில மனிதர்கள் நன்கு கற்றறிந்த மனிதர்களாக இருக்கின்றனர், அறிவுஜீவிகளாக இருக்கின்றனர். இதில் என்னவென்றால், இந்த பிரார்த்தனை என்பது எளிய மனிதர்களால் பிரார்த்தனை என்பது ஒரு சுலபமாக, இயல்பாக செய்யக்கூடிய செயலாக இருக்கின்றது.
ஆனால் இந்த இன்டெலெக்சுவல்ஸ், அறிவுஜீவிகள், அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், எல்லோரும் அல்ல, இது பகவான் என்ன கோருகின்றார், ஏன் இந்த அறிவுஜீவிகள் வந்து பிரார்த்தனைக்கு அவ்வளவு அதற்குரிய இடத்தை அவர்கள் ஏன் வழங்குவது இல்லை? ஏன் அதை ஒரு ஒரு ஞான மார்க்கத்தை விட இந்த பிரார்த்தனை என்பதை ஏன் அவர்கள் சற்று குறைந்த அளவில் மதிப்பிடுகின்றார்கள் என்றால், பகவான் என்ன கோருகின்றார், மனிதனுடைய அந்த ஆன்மீக வரலாறு, ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட், அதை எடுத்துக்கொண்டால் பிரார்த்தனை என்பது ஒரு ஆன்மீக வாழ்வினுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகத்தான் காணப்படுகின்றது. பிரார்த்தனைக்கு பின்னால் ஒரு மிஸ்டிக் ட்ரூத் இருக்கின்றது. மிஸ்டிக் ட்ரூத் என்றால் நம் அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மை இருக்கின்றது. அது நம்முடைய மனம் அதை அறிந்து கொள்ள முடிவது இல்லை. ஆனால் நம்முடைய இதயம் உடனடியாக அதை கண்டறிகின்றது. அதனால்தான் மனதை மட்டுமே நம்பி செயல்படும் அறிவுஜீவிகளுக்கு இந்த பிரார்த்தனை என்பது ஏதோ தரம் தாழ்ந்த விஷயமாக காணப்படுகின்றது. ஆனால் அதற்கு பின்னால் உள்ள உண்மை என்னவென்றால், பிரார்த்தனை என்பதற்கு பின்னால் ஒரு மிஸ்டிக் ட்ரூத் இருக்கின்றது, ஒரு மறைமுகமான உண்மை இருக்கின்றது. அதை ஒரு மனிதனுடைய இதயம் புரிந்து கொள்கின்றது, ஆனால் அறிவு புரிந்து கொள்ள மறுக்கின்றது. இதுதான் காரணம் அப்படிங்கிறார். பிரார்த்தனை குறித்து நிறைய தவறான புரிதல்கள் இருக்கின்றன என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். என்ன தவறான புரிதல்கள்? பிரார்த்தனை என்பது தேவையில்லை, அது அறிவுக்கு புறம்பானது, அது ineffective, அதாவது அது அவ்வளவு செயல்திறம் வாய்ந்தது அல்ல என்று கருதப்படுகின்றது. மற்றொரு கருத்து என்ன விளங்குகின்றது என்றால், பிரபஞ்ச சங்கல்பம் ஒன்று எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது எப்பொழுதுமே அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச சங்கல்பம் ஒரு தனி மனிதனுடைய ஈகோவை சார்ந்து செயல்படும் சக்தியினால் அது எந்த விதமான பாதிப்புக்கோ அதனுடைய செல்வாக்கிற்கோ உட்படுவது இல்லை. ஏனென்றால் தனி மனிதனுடைய அந்த செயல்பாடு, அவனுடைய ஈகோவை சார்ந்த செயல்பாடு பிரார்த்தனையின் மூலம் அவனை கடந்து செயல்படும் ஒரு இறை சக்தியிடம் இருந்து பிரார்த்தனைகளின் மூலம் சிலவற்றை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றது. ஆனால் இந்த பிரபஞ்ச சங்கல்பம் என்பது இதற்கெல்லாம் அது உடன்படுவது இல்லை. அது பாட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தனி மனிதனுடைய பிரார்த்தனை என்பது எந்த விதமான தாக்கத்தையும் அதனுடைய செயல்பாட்டில் ஏற்படுத்துவது இல்லை. இது இரண்டாவது புரிதல், தவறான புரிதல். அடுத்தது மூன்றாவது என்ன ஒரு தவறான புரிதல் இருக்கின்றது என்றால், இறைவன் என்பது
என்கின்ற ஒரு அமைப்பு அனைத்தையும் அறிந்த அம்சம், சர்வ ஞானம் பொருந்திய ஒரு அம்சம்தான் இறைவன் என்பது. அதற்கு மனிதனுடைய அறிவை விட அதனுடைய அறிவு எல்லையற்றது, மாபெரும் அளவிலும் தரத்திலும் உயர் நிலையில் இருப்பது. அதற்கு என்ன நடக்கப் போகின்றது என்கின்ற அந்த ஞானம் அதற்கு உண்டு. ஒரு மனிதனுடைய எண்ணத்தினால் அதற்கு எவ்வித தூண்டுதலும் தேவையில்லை. இது ஒரு கருத்து. அடுத்தது, ஒரு தனிமனிதனுடைய விருப்பங்கள் உலக நடவடிக்கைகளில் ஒரு அமைப்பில் எவ்விதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. இதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் த பிரேயர்ஸ் அப்படிங்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் பகவான் பதில் அளிக்கின்றார். இது எவ்வகையிலே தவறான புரிதல் என்று பகவான் பதில் அளிக்கின்றார். அவர் என்ன கூறுகின்றார்? உண்மைதான், இந்த பிரபஞ்ச சங்கல்பம் என்பது அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அது வெறும் இயந்திர கதியான விதிக்கு உட்பட்டு செயல்படுவது இல்லை அப்படிங்கிறார். இரண்டாவது என்னவென்றால், ஒரு தனி மனிதனுடைய சங்கல்பம், அவனுடைய ஆர்வம், ஆஸ்பிரேஷன், அவனுடைய நம்பிக்கை, இது அந்த பிரபஞ்ச சங்கல்பத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று கூறுகின்றார். பிரபஞ்ச சங்கல்பம் வெறும் இயந்திர கதியாக செயல்படுவதில்லை. அது ஒரு தனி மனிதனுடைய அந்த சங்கல்பம், ஆஸ்பிரேஷன், ஃபெய்த், இவைகளினுடைய செல்வாக்கிற்கு அதுவும் உட்படுகின்றது என்று பகவான் இங்கு விளக்குகின்றார். அடுத்தது, இந்த பிரார்த்தனை என்ன செய்கின்றது? இந்த ஒரு தனி மனிதனுடைய சங்கல்பம், தனி மனிதனுடைய ஆர்வம், தனி மனிதனுடைய அந்த நம்பிக்கை, இதற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை அது தருகின்றது. இந்த வடிவங்கள்லாம் பார்த்தோம்னா பார்ப்பதற்கு குழந்தைத்தனமாக இருக்கும், சைல்டிஷா இருக்கும். இருந்தாலும் இதற்கு ஒரு சக்தி இருக்கின்றது, ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது என்று பகவான் இங்கு கூறுகின்றார். இது என்ன செய்கின்றது? இந்த சக்தி, பிரார்த்தனையினுடைய சக்தி என்ன செய்கின்றது? ஒரு தனி மனிதனுடைய சங்கல்பத்தையும் ஆர்வத்தையும் நம்பிக்கையையும் அந்த இறை சங்கல்பத்துடன் தொடர்பு கொள்ள செய்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனை என்ன செய்கின்றது? பிரார்த்தனையினுடைய சக்தி என்ன செய்கின்றது? தனி மனிதனுடைய சங்கல்பம், தனி மனிதனுடைய ஆஸ்பிரேஷன், ஃபெய்த், இவைகளை எல்லாம் அந்த இறை சங்கல்பத்துடன் தொடர்பு கொள்ள செய்கின்றது அப்படிங்கிறார். அப்புறம் நம்முடைய பிரார்த்தனைகளின் மூலமாக என்ன செய்கின்றோம்? ஒரு உணர்வு பூர்வமான ஜீவனுள்ள உறவை அந்த பரம்பொருளுடன், அந்த இறை சக்தியுடன் நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். பிரார்த்தனையின் மூலமாக என்ன செய்கின்றோம்? ஒரு உணர்வுள்ள ஜீவனுள்ள உறவை அந்த இறை சக்தியுடன் நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம் அப்படிங்கிறார். அதே போல நம்முடைய சங்கல்பம், நம்முடைய ஆஸ்பிரேஷன், இதெல்லாம் நம்முடைய வலிமையின் பெயரில் செயல்படும். எந்த அளவுக்கு நாம் வலிமையாக சங்கல்பிக்கின்றோமோ, எந்த அளவுக்கு நாம் வலிமையாக அந்த ஆர்வம் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு செயல்படும். அதே போல அது அந்த இறை சங்கல்பத்திற்கு உட்பட்டும் செயல்படும்.
எந்த அளவிற்கு ஒரு தனி மனிதனுடைய அந்த ஆஸ்பிரேஷன், ஃபெய்த், இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய ஆன்மாவினுடைய அந்த ஆஸ்பிரேஷன், ஃபெய்த் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த இறை சக்தியிலிருந்து உதவியும் வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, எது மிக மிக உயர்ந்த பிரார்த்தனையாக கருதப்படுகின்றது என்றால், எந்த பிரார்த்தனையில் சற்றும் சுயநலம் இல்லையோ அது மிக உயர்ந்த பிரார்த்தனையாக கருதப்படுகின்றது. அன்செல்ஃபிஷ் பிரேயர்ஸ். அது எப்பொழுது மற்றவர்களுக்காக நாம் பிரார்த்திக்கின்றோமோ அதுல எந்த விதமான நமக்கு சுயநலமும் இல்லாமல் மற்றவர்களுக்காக பிரார்த்திக்கின்றோமோ அது என்ன செய்கின்றது? இந்த மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய சுயநலமற்ற பிரார்த்தனை நம்மை ஒரு உயர் சக்திக்கு திறவாக வைக்கின்றது. நம்ம ஒருத்தருக்காக ப்ரே பண்றோம். அந்த பிரேயர் அவருடைய நலத்திற்காக நம்ம பிரார்த்திக்கின்றோம். அது என்ன செய்கின்றது? உடனடியாக நம்மை ஒரு உயர் சக்திக்கு நம்மை தெருவாக வைத்துக் கொள்கின்றது. ஆனால் அந்த பிரார்த்தனையினுடைய விளைவு எதிர்பார்த்த முறையில் அந்த யாருக்காக பிரார்த்திக்கின்றோமோ அவரிடம் நிகழாமல் போகலாம். என்ன காரணம் என்றால், அது அவருடைய அந்த ஓப்பன்னஸ், ரிசப்டிவிட்டி, அதை பொறுத்ததாகத்தான் இருக்கின்றது. நம்ம என்ன செய்கின்றோம்? மற்றவர்களுக்காக பிரார்த்திக்கின்றோம். அவ்வாறு செய்யும் பொழுதே நாம் நம்மை உயர் சக்திக்கு நம்மை தெருவாக வைத்துக் கொள்கின்றோம். அதே சமயம் எந்த அளவிற்கு அவர் தன்னை தெருவாக வைத்துக் கொள்கின்றாரோ, எந்த அளவுக்கு அவர் ரிசப்டிவாக இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு தான் அவரிடம் நம்முடைய பிரார்த்தனை வேலை செய்யும். இருந்தாலும் நம்மை பொறுத்தவரை என்ன நடைபெறுகின்றது என்றால், ஏனென்றால் இது சுயநலம் இல்லாத பிரார்த்தனை. இது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மை அந்த உயர் சக்திக்கு நாம் நம்மை திறவாக வைத்துக் கொள்கின்றோம். அப்புறம் எல்லாமே இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஒரு எளிய பிரார்த்தனையும் சரி, ஒரு குழந்தையினுடைய பிரார்த்தனையும் சரி, எல்லாமே இறைவனால ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அனைத்திலுமே அந்த பரம்பொருள் ஆனந்தத்தை காண்கின்றது. அதுல டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. ஒரு குழந்தைத்தனமான ஒரு பிரார்த்தனையும் சரி, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஒரு சின்ன ஆஃபரிங் டு த டிவைன், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக தத்துவ ஞானி, அவருடைய அதிகபட்ச உச்சக்கட்ட நிலையிலிருந்து அவருடைய அந்த எண்ணங்கள் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இதுல டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. தாழ்ந்தது உயர்ந்தது தாழ்ந்தது என்கின்ற அந்த பாகுபாடே இங்கு கிடையாது. ஒருவர் எந்த அளவிற்கு உயர் சித்திகளை பெற்றவராக இருந்தாலும் என்ன அவரிடம் ஒரு அத்தியாவசியமான எது இருக்க வேண்டும் என்றால், அவர் ஒரு குழந்தையை போல தன்னுடைய இதயத்தை அந்த பரம்பொருளுக்கு தெருவாக வைத்திருத்தல் அவசியம். என்ன காரணம் என்றால், இந்த பிரேயருக்கும் என் இதயத்திற்கும் மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கிறோம். பிரார்த்தனைக்கும் இதயத்திற்கும் நாம் மீண்டும் மீண்டும் உள்ள தொடர்பை பார்க்கின்றோம். ஏன் நான் இந்த பிரேயர்ஸ் இதயத்துடன் சம்பந்தப்படுகின்றது என்றால், எல்லா பிரார்த்தனையும் எங்கிருந்து எழ வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்திலிருந்து எழ வேண்டும். இதயத்திலிருந்து ஆர்வமுடன் எழ வேண்டும். மெக்கானிக்கலா இயந்திர கதியாக நாம் பிரார்த்திக்கும் பொழுது அது இன்எஃபெக்டிவா போயிடும். அதனுடைய செயல்திறன் குறைந்து விடுகின்றது. அதனால்தான் பிரார்த்தனை என்பது எங்கிருந்து எழ வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து எழ வேண்டும். மெக்கானிக்கல் பிரேயர்ஸ் மதர் என்ன சொல்றாங்க? இயந்திர கதியான பிரார்த்தனை என்பது லூசஸ் ஆல் இட்ஸ் சின்சியரிட்டி அப்படிங்கிறாங்க. எல்லா விதமான நேர்மைத்தன்மையையும் அது இழந்து விடுகின்றது அப்படிங்கிறாங்க.
இந்த பிரார்த்தனையினுடைய அந்த உந்து சக்தி ஒரு தீஜுவாலை போல எங்கிருந்து எழ வேண்டும் என்றால் இதயத்திலிருந்து எழ வேண்டும். அது மனதை கடந்து இதயத்திலிருந்து நேரடியாக அந்த பரம்பொருளை நோக்கி, இறைவனை நோக்கி எழ வேண்டும் என்று கூறுகின்றார்கள். சோ இந்த பிரார்த்தனை என்றால் நம்ம என்ன பார்த்தோம்? பிரார்த்தனையினுடைய அடிப்படை தத்துவத்தை பார்த்தோம். எப்படி பிரார்த்தனை என்பது ஒரு செயல் புரிகின்றது. அந்த எல்லாம் வல்ல சக்தி அனைத்தையும் அறிந்து செயல்பட்டாலும், பிரபஞ்ச சக்தி அனைத்தையும் அறிந்து செயல்பட்டாலும், ஒரு தனி மனிதனுடைய பிரார்த்தனை என்பது அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய செயல்பாட்டில் ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பு முனையை உண்டாக்குகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அளவிற்கு ஒரு தனி மனிதனுடைய பிரார்த்தனைக்கு சக்தி இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அடுத்தது, இந்த அளவுக்கு சக்தி இருக்கும் பொழுது இங்க ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள்? இந்த பிரார்த்தனைக்கு ஒரு மனிதனுடைய கர்ம வினையை முழுவதுமாக அழிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது என்று அன்னை கோருகின்றார்கள். ஏனென்றால் பிரார்த்திக்கும் பொழுது நாம் இந்த இறை அருளுடன் தொடர்பு கொள்கின்றோம். இந்த இறை அருள் என்ன செய்கின்றது? எப்படி ஒரு வெண்ணெயை வெயிலில் வைத்தால் அது உருகுகின்றதோ, சூரிய ஒளியில் வைத்தால் உருகுகின்றதோ, அதே போல ஒரு தீவிர பிரார்த்தனை என்ன செய்கின்றது? நம்முடைய கர்ம வினையை முழுவதும் அழிக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஒரு தீவிரமான பிரார்த்தனை அது என்ன செய்கின்றது? அனைத்தையும் மாற்றுகின்றது என்று கூறுகின்றார்கள். இது குறித்த சாவித்திரி வரிகளை நாம் நன்கு அறிந்த வரிகளை மீண்டும் நினைவு கூறுவோம். இது அனைவரும் அறிந்த வரிகள் தான், நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வரிகள் தான். எவ்வாறு பிரேயர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சாவித்திரியினுடைய வரிகளில் நாம் ஒரு முறை காண்போம். A prayer, a master act, a king idea can link man's strength to a transcendent force. Then miracle is made a common rule. One mighty deed can change the course of things. A lonely thought becomes omnipotent. அந்த அளவிற்கு இந்த பிரேயருக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது. இதுல பிரேயர்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய நெருங்கிய நண்பருக்கோ உறவினருக்கோ உடல்நலம் சரியில்லாமல் போகின்றது. நாம் அவருக்காக பிரார்த்திக்கின்றோம். அப்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், பிரார்த்தனை செய்யும் பொழுது we make good formations. ஒரு நல்ல ஒரு அமைப்பை உருவாக்குகின்றோம். குட் ஃபார்மேஷன்ஸ். அது சரியா நம்ம செய்தோம் என்றால், அன்னை என்ன கூறுகின்றார்கள்? இந்த ஃபார்மேஷன் ஒரு எண்ண உருவாக்கம். பிரார்த்தனையின் மூலம் நாம் அதை சரியாக செய்ய வேண்டும். சரியாக செய்தோம் என்றால் அது சிறந்த முறையில் செயல்படும் அப்படிங்கிறாங்க. தொலைதூரத்தில் ஒருவர் இருக்கின்றார், உடல்நலக் குறைவுடன் இருக்கின்றார். அவருக்கு நாம் செய்யக்கூடிய மிகச்சிறிய சேவை என்னவென்றால், ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள்? அவரை குறித்த ஒரு சரியான பிரார்த்தனையை சரியான ஒரு உருவாக்கத்தின் மூலம் நீங்கள் செய்தால் அது மிகவும் துரிதமாக செயல்பட்டு நன்றாக செயல்புரியும் என்று கோருகின்றார்கள். நீங்கள் அருகில் இருந்து அவருக்கு உதவுவதை விட அவருக்கு உதவக்கூடிய வரையில் இத்தகைய ஒரு உருவாக்கத்தை, ஹெல்ப்ஃபுல் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க, அது அந்த சக்தியை வெளியில் அனுப்பி அவருக்கு அவருக்கு தேவையான அந்த ஹீலிங் ப்ராசஸ் குணமடைவதற்கு மிகவும் உதவி புரியும் என்று அன்னை கோருகின்றார்கள். 1 minute.
எந்த பிரார்த்தனை பொதுவா பிரார்த்திக்கும் பொழுதே மனிதனுக்கு பிரார்த்தனை என்றாலே என்ன தோன்றுகின்றது? ஏதோ ஒன்றை கேட்க வேண்டும் என்றுதான் தோன்றுகின்றது. ஆனால் அதையெல்லாம் விட எது மிக உயர்வான பிரார்த்தனை என்று அன்னை கோருகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் நாம் அன்னையிடம் பிரார்த்திக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்றி செலுத்த வேண்டும். பிரேயர் as an act of thanksgiving அப்படிங்கிறாங்க. பிரார்த்தனை என்பது எத்தகைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு நன்றி தெரிவிக்கும் ஒரு செயலாக பிரார்த்தனை என்பது இருக்க வேண்டும் என்று கோருகின்றார்கள். நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக நம்முடைய இந்த நிமிஷம் அப்படி மூச்சு விடுறோம் அப்படிங்கிறதே அதுவே ஒரு பெரிய பிளெஸிங். நம்ம எல்லாத்தையும் we are taking it for granted. எல்லாத்தையும் நம்ம எளிதாக எடுத்துக்கொள்கின்றோம். அவ்வாறு இல்லை. ஒன்னையும் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னால் உள்ள அந்த கிரேஸ் நமக்கு புரியும். அதையெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து ஒவ்வொரு முறையும் பிரார்த்திக்கும் பொழுது அந்த நன்றி தெரிவிக்கும் ஒரு செயலாக பிரார்த்தனையை நாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க மதர். இந்த பிரார்த்தனை தான் மிக உயர்ந்த பிரார்த்தனை என்று கூறுகின்றார்கள். தேங்க்ஸ் கிவிங் இதுதான் ஹையஸ்ட் பிரேயர் அப்படிங்கிறாங்க. ஏன் இது ஹையஸ்ட் பிரேயர் அப்படின்னா நம்ம முதலே பார்த்தோம். எந்த பிரேயர்ல சுயநலம் இல்லையோ, சற்றும் சுயநலம் இல்லையோ, ஈகோயிஸ்டிக்காக இல்லையோ, இதுதான் உயர்ந்த பிரார்த்தனை. பிரார்த்திக்கும் பொழுது என்ன செய்கின்றோம்? யாரிடம் பிரார்த்திக்கின்றோம்? நாம பொதுவாக பிரார்த்தனை என்றாலே நம்மை விட ஒரு உயர்ந்த சக்தியிடம் தான் நாம் பிரார்த்திக்கின்றோம். அந்த இறை சக்தியிடம் பிரார்த்திக்கின்றோம், அன்னையிடம் பிரார்த்திக்கின்றோம். பிரார்த்திக்கும் பொழுதே மறைமுகமாக நாம் வேறொரு செயலையும் செய்கின்றோம். என்ன செய்கின்றோம்? நம்மை அறிந்தும் அறியாமலேயே என்ன செய்கின்றோம்? நாம் அந்த இறை சக்தி, நம்மை விட உயர்வாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நம்மை அறியாமலே ஏற்றுக்கொள்கின்றோம். நம்மை விட உயர் சக்தி இருக்கின்றது என்கின்ற உண்மையை பிரார்த்திக்கும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய நம்பிக்கையை இது வலுப்படுத்துகின்றது. அத்தகைய பிரார்த்தனை எத்தகையதாக இருக்க வேண்டும் என்றால் ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள்? ஒரு எளிமையான ஒரு குழந்தையினுடைய பிரார்த்தனை போல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. முழுமையான நம்பிக்கையுடன் எளிமையான ஒரு குழந்தையினுடைய பிரார்த்தனை போல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தாதான் அந்த பிரார்த்தனை ஒரு மிக உயரிய சிறந்த பிரார்த்தனையாக அமையும் அப்படிங்கிறாங்க. அதனால என்ன அறிந்து கொள்கின்றோம் என்றால் பிரார்த்தனை செய்வதற்கு அடிப்படையில என்ன தேவை என்றால் நம்பிக்கை என்பது தேவை. இப்ப நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்மால பிரார்த்தனை செய்ய முடியாது. ஸோ பிரார்த்தனை செய்யும் பொழுதே என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்முடைய நம்பிக்கை என்பது வலுப்படுத்தப்படுகின்றது. நம்ம மீண்டும் 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 பிரார்த்தனை செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் நாம் அந்த நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் வளர்க்கின்றோம். we are increasing our own faith. பிரேயர்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. நம்பிக்கை இல்லாம ப்ரே பண்ண முடியாது, பிரார்த்திக்க முடியாது. அதே சமயம் எந்த அளவிற்கு நாம் பிரார்த்திக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்மை அறியாமல் அந்த உயர் சக்தியிடம் நம்முடைய நம்பிக்கை மேலும் 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 வலுப்பெறுகின்றது. இதுல என்ன அவசியம் என்றால் நேர்மை மிகவும் அவசியம் அப்படிங்கிறாங்க. சின்சியரிட்டி தான் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. சின்சியரிட்டி அப்படிங்கிறது தான் நம்முடைய அந்த நம்பிக்கையை
நம்பிக்கையை வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக அதை பாதுகாக்கும் அப்படிங்கிறாங்க. சின்சியரா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டவுட்ஸோட நம்ம வந்து இருக்கக்கூடாது. சந்தேகத்தோட வந்து இப்ப நம்ம வந்து ஒரு இறை சக்தியை அணுகக்கூடாது. மனதுல சந்தேகத்தோட நம்ம அணுகணும் அப்படின்னா அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அழிவை உண்டாக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட இந்த சின்சியரிட்டி சின்சியரிட்டி அப்படின்னு மதர் சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, எள்ளளவும் சந்தேகம் இல்லாத அந்த நம்பிக்கை, அதைத்தான் வந்து சின்சியரிட்டி அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம அந்த நம்பிக்கையை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கூட டவுட், ஒரு சின்ன டவுட், இது நடக்குமா நடக்காதான்னு டவுட் இருந்தது அப்படின்னா இது எதற்கு ஒப்பாகும் என்றால், ஒரு நல்ல ஒரு பழத்துல வந்து ஒரு சின்ன ஒரு புழு உள்ள சென்றால் என்ன நடக்கும்? அந்த முழு பழமும் வீணாயிடும். அதே போலதான் வந்து சின்ன டவுட் ஒரு மூலையில இருந்தாலும் போதும், அது என்ன செய்யும்? நம்முடைய அந்த ஃபெய்த்தை வந்து அது அழித்து விடும் என்று அன்னை கூறுகின்றார்கள். அதனால்தான் வந்து அந்த ஃபெய்த் வந்து சின்சியரா இருக்கணும். அத்தகைய ஒரு சின்சியர் ஃபெய்த்தோட ப்ரே பண்ணும் பொழுது, நான் பிரார்த்திக்கும் பொழுது எல்லாமே வந்து சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறாங்க. இது அதனால்தான் ஸ்ரீ அன்னையும் என்ன கோருகின்றார்கள், இந்த டவுட்டிங் மென்டாலிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் வந்து இந்த மனம் சார்ந்த செயல்பாடுகளில் இருக்கின்றார்களோ, இன்டெலெக்சுவல்ஸ், அவர்களுக்கு தான் வந்து இந்த டவுட்டிங் நேச்சர் நிறைய இருக்கும். ரொம்ப எளிமையாக இருப்பவர்களுக்கு வந்து இந்த டவுட்டிங் நேச்சர் இருக்காது. அதே சமயம் அன்னை என்ன கோருகின்றார்கள், ஒரு அறிவுஜீவியாக இருப்பவர்களுக்கு, இன்டெலெக்சுவலாக இருப்பவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக அது செயல்படும் அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன அறிந்து கொள்கின்றோம் என்றால், எப்பொழுதுமே வந்து அந்த நம்பிக்கை இருக்கணும். இரண்டாவது, உள்முகமான ஒரு திறவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இன்னர் ஓப்பனிங் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று ட்ரஸ்ட்ஃபுல்னஸ், அந்த நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கணும். இரண்டாவது உள்முகமான திறவு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சைல்ட் லைக் ட்ரஸ்ட் அப்படிங்கிறாங்க. குழந்தை வந்து பெற்றோர்களை எப்படி, குழந்தை வந்து என்னைக்காவது டவுட் பண்ணுதா பெற்றோர்களை? அது என்ன சொல்கின்றார்களோ அப்படியே நம்புகின்றது குழந்தை. அதே போலத்தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தகைய மனிதர்கள் வந்து மனிதர்களுக்கு எப்பொழுதுமே உதவி கிட்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். எத்தகைய மனிதர்கள் அத்தகைய ஒரு நம்பிக்கையுடன் சைல்ட் லைக் ட்ரஸ்ட் அதோடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி எப்பொழுதுமே கிட்டும் அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு என்ன, அத்தகைய மனிதர்களுக்கு வந்து எத்தகைய மனோபாவம் இருக்கும் அப்படின்னா, எனக்கு என்னவெல்லாம் தேவையோ அந்த உயர் சக்தி எனக்கு வழங்கும். எப்பொழுதெல்லாம் வந்து அன்னையை நான் பிரார்த்திக்கின்றனோ அன்னை எனக்கு தேவையானதை வழங்குவார் என்கின்ற அந்த அடிப்படை நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு துன்பம் வந்தால், உதவி கேட்டால் எனக்கு உதவி கிட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்போது வந்து மனம் வந்து எல்லாத்தையும் வந்து சந்தேகிக்கின்றதோ, எதிர்மறையான சிந்திக்கின்றதோ, அப்பொழுதுதான் வந்து எல்லா ப்ராப்ளமும் வரும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நம்ம சந்தேகிக்கும் பொழுதும் மனம் வந்து அந்த இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் என்ன செய்கின்றோம், நமக்கும் அந்த உயர் சக்திக்கும் இடையில் ஒரு சுவற்றை எழுப்பிக் கொள்கின்றோம் அப்படிங்கிறாங்க. இந்த டவுட்டிங் மைண்ட் இருந்தது அப்படின்னா என்ன நடைபெறும் என்றால், நமக்கும் அந்த உயர் சக்திக்கும் இடையில் ஒரு சுவற்றை நாமே எழுப்பிக் கொள்கின்றோம் அப்படிங்கிறாங்க. ஆகையினால்தான் இந்த சைல்ட் லைக் ட்ரஸ்ட், அத்துடன் இந்த செய்யக்கூடிய பிரார்த்தனை வந்து மிகவும் ஒரு வலிமையான பிரார்த்தனையாக அமையும். அங்க டவுட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன மூலையில மனதுல டவுட் இருந்தா அது எஃபெக்டிவா ஒர்க் பண்ணாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஸ்ரீ அன்னை கோருகின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட விளைவை குறித்து நாம் பிரார்த்திக்கின்றோம். எல்லா மனிதர்களுமே பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்வில் வந்து அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்களுடைய நியாயமான
ஒரு கோரிக்கைகள் இவை குறித்து பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட விளைவு குறித்து பிரார்த்தனை செய்து அதன் மூலம் ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றால் ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள் என்றால், நம்ம அதை சரியான முறையில அந்த பிரார்த்தனையை வடிவமைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன் ஷுட் ஃபார்முலேட் ஒன்ஸ் பிரேயர், சரியான முறையில ஃபார்முலேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வடிவமைக்கணும் வித் ஆல் சின்சியரிட்டி அப்படிங்கிறாங்க. தென் அது மாதிரி வடிவமைத்து பிரார்த்தனை செய்து பிரார்த்திக்க வேண்டும். பின்பு அந்த இறையருள் எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அவ்வாறு செயல்படும் என்று அன்னை கோருகின்றார்கள். சில சமயம் அன்னை என்ன கோருகின்றார்கள், நம்முடைய பிரார்த்தனை என்பது பிரார்த்திக்கின்றோம், ஒரு விஷயம் நடக்க வேண்டும், ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று அன்னையிடம் பிரார்த்திக்கின்றோம். அது நடைபெறாமல் போகலாம், அந்த பிரார்த்தனை நிறைவேறாமல் போகலாம். அப்ப நம்ம அந்த உயர் சக்தியை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் என்றால், அன்னை என்ன கோருகின்றார்கள், நம்ம எதற்காக அந்த பிரார்த்திக்கின்றோமோ, எந்த விஷயத்திற்காக பிரார்த்தனை செய்தோமோ அந்த விஷயம் தரத்தில் மிகவும் ஒரு உயர்தரமான விஷயமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அது நமக்கு நன்மையாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் அந்த சமயத்தில் நாம் எத்தகைய மனோபாவத்தை கை கொள்ள வேண்டும் என்றால், தங்களது சித்தப்படியே நடக்கட்டும் என்றுதான் நாம் அத்தகைய மனோபாவத்தை தான் நாம் கை கொள்ள வேண்டும் என்று கோருகின்றார்கள். லெட் தை வில் பி டன். ஏன்னா பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயங்கள் கைகூடும் என்று கூற முடியாது. அப்போ நிறைவேறவில்லை என்றால் நாம் அந்த லெட் தை வில் பி டன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் தான் இருக்கணுமே ஒழிய நம்ம நிந்திக்க கூடாது. ஏனென்றால் ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள், நம்மை விட மேல இருக்கக்கூடிய உயர் சக்திக்கு எது நமக்கு நல்லது என்று நன்றாக தெரியும். பொதுவாக எல்லா விதமான ட்ரூ ஆஸ்பிரேஷன் எல்லாமே அந்த இறை சக்தி பூர்த்தி செய்யும், அன்லெஸ் இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ அப்படிங்கிறாங்க அன்னை. அதனால சாவித்திரியில கூட ஒரு லைன் வருகின்றது, ஹெவன்ஸ் வைசர் லவ் ரிஜெக்ட்ஸ் த மார்டல்ஸ் பிரேயர் அப்படின்னு. ஸோ ஹெவன் அந்த எது ரிஜெக்ட் பண்ணது, எது நிராகரிக்கின்றது நம்முடைய பிரார்த்தனையை, அந்த உயர் சக்தியினுடைய நம்மை விட அதிக ஞானம் பொருந்திய அந்த உயர் சக்தியினுடைய அன்பு அப்படிங்கிறாங்க. ஹெவன்ஸ் வைசர் லவ் ரிஜெக்ட்ஸ் த மார்டல்ஸ் பிரேயர் என்று சாவித்திரியில வருகின்றது. ஆகையினால அந்த நம்முடைய வேலை பிரார்த்திக்க வேண்டியது. அப்புறம் ரிசல்ட் எப்படி வர்றது அப்படிங்கிறது அந்த டிவைனுடைய கையில தான் இருக்கு. அடுத்தது எந்த பிரார்த்தனை மிகச்சிறந்த பிரார்த்தனை, எது ஒரு அதிக தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய பிரார்த்தனை. இப்ப தனி மனித லெவல்ல நம்ம இண்டிவிஜுவலா ப்ரே பண்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம். ஒரு குழுவாக சேர்ந்தும் நாம் பிரார்த்திக்கின்றோம், கலெக்டிவ் பிரேயர்ஸும் பண்றோம். கலெக்டிவ் பிரேயர்ஸுக்கு சில விசேஷங்கள் இருக்கின்றது. ஏன் கலெக்டிவிட்டி, இந்த கலெக்டிவிட்டியை ஒரு குழுவாக செய்யும் பொழுது சத்சங்கில் இருக்கிறோம், சத்சங்கில் இருந்து இப்ப ஏன் சத்சங்கத்தில் ஒரு இணையும் பொழுது ஏன் அது ஒரு விசேஷமான அம்சமாக கருதப்படுகின்றது என்றால், நாம் எல்லோருமே ஒரு உயர்வான விஷயத்தை மையமாக வைத்துக் கொண்டு கூடுகின்றோம். ஒரு சத்சங், ஒரு குழு அப்படின்னு கூடும் பொழுது ஒரு உயர்வான விஷயத்தை மையமாக வைத்து தானே கூடுகின்றோம் இல்லையா? அதுல என்ன நடைபெறுகின்றது, நமக்குள்ளே ஒரு இணைப்பு ஏற்படுகின்றது, ஒரு நம்ம எல்லாம் ஒருங்கமைக்கும் ஒரு இணைப்பு, ஒரு ஆர்கனைசிங் லிங்க் இது ஏற்படுகின்றது. இந்த இணைப்பு ஒரே நோக்கத்திற்காக இருக்கின்றது. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரே நோக்கத்துடன் இருக்கின்றோம். அதுல எந்த விதமான மாறுபாடுமே கிடையாது. ஒரே நோக்கம், ஒரே சங்கல்பம், ஒரே நம்பிக்கையில இருக்கிறோம் இல்லையா? இந்த ஒரே நோக்கம், ஒரே சங்கல்பம், ஒரே நம்பிக்கையுடன் இணையும் குழுவிற்கு மாபெரும் சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறாங்க அன்னை.
இந்த இந்த இத்தகைய குழுவின் மூலம் செயல்படுத்தப்படும் பிரார்த்தனை என்பது உலக நடவடிக்கைகளில் அதனுடைய செல்வாக்கை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. they can have a considerable influence on world events என்று அன்னை கூறுகின்றார்கள். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய இன்னர் டெவலப்மெண்ட், நம்முடைய முன்னேற்றம், இதற்கெல்லாம் வந்து அந்த கலெக்டிவ் பிரேயர்ஸ் பிரார்த்தனை வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று கூறுகின்றார்கள். இத்தகைய குழுக்கள், இப்ப நம்மை போல சங்கத்தில் இணையும் குழுக்கள் வந்து சாதாரணமாக இணையும், சாதாரண நோக்கத்துடன் இணையும் மற்ற குழுக்களை விட மிகவும் உயர்ந்தது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஒரு சாதாரண கூட்டம், ஒரு பிளைண்ட் கிரவுட், அதை விட இத்தகைய உயர் நோக்கத்துடன் இணையும் குழு என்பது மிகவும் உயர்ந்த ஒரு அமைப்பு என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு கிரவுட் ஸ்ட்ரென்த் கிடையாது, ஒரு உணர்வுள்ள ஒரு குழுவாக இணைகின்றோம். இங்க கான்சியஸ் ஆர்கனைசேஷன், இதுக்கு வந்து மாபெரும் சக்தி இருக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். அதனால்தான் வந்து அந்த கலெக்டிவ் பிரேயருக்கு வந்து அவ்வளவு வலிமை. ஒருத்தருக்கு நம்ம நிறைய முறையில் நம்ம என்ன செய்கின்றோம், சில சமயம் நம்ம சத்சங் கூடும் பொழுது ஒரு அன்பருக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் அவருக்காக நாம் அனைவருமே கூட்டு பிரார்த்தனை செய்கின்றோம். அதற்கு அவ்வளவு வலிமை இருக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். அதனால இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு அக்கல்ட் பிரின்சிபிள் இருக்கு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம், இந்த டிவைன் கிரேஸ், இறை அருள் வந்து ஒரு மனிதனுடைய கர்ம வினையை மாற்றி அமைக்க வல்லது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல நம்மளுடைய டெஸ்டினி, ஒரு தனி மனிதனுடைய விதி, அதை வந்து மாற்ற வல்லது என்று அன்னை கூறுகின்றார்கள். அன்னை என்ன கூறுகின்றார்கள், நம்ம எப்பொழுதுமே வந்து எத்தகைய நிலையில் நாம் இருக்கணும் அப்படின்னா, we should be always at the summit of our consciousness அப்படிங்கிறாங்க. உணர்வு நிலையினுடைய ஒரு உயர் நிலையில்தான் நாம் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்முடைய உணர்வு நிலையினுடைய உயர்நிலையில் எப்பொழுதுமே இருந்தால் நம்மை பாதிக்கும் அந்த கர்ம வினையிலிருந்து நாம் விடுபடுகின்றோம் அப்படிங்கிறாங்க. யூ ஆர் பிரேக்கிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த பாண்ட்ஸ் ஆஃப் ஃபேட் அப்படிங்கிறாங்க. சரி, இது கஷ்டமா இருக்கு, என்னால எப்பொழுதுமே ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ்ல இருக்க முடியல, நான் என்ன செய்யணும்? ஏன்னா எனக்கு வந்து நான் ஆர்டினரி ஹியூமன் பீயிங், நான் வந்து நிறைய சவால்களை நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறேன், என்னால வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ்ல இருக்க முடியல. அப்ப என்ன செய்யணும்? அதற்கும் ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள், அத்தகைய நிலையில் இருப்பவர்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்கின்றார்கள், ஒரு ஆபத்தை எதிர்கொள்கின்றார்கள், ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனே அவங்க வந்து எதிர்கொள்கின்றார்கள்னா அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பதான் ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அது வந்து அது ஒரு அக்கட்டான சூழ்நிலை என்பது நாம் இருக்கக்கூடிய நிலையில ஒரு விதியின் ஒரு மாற முடியாத ஒரு விதியின் அடிப்படையில் நடைபெறுகின்றது. அதே சமயம் நம்ம வந்து அந்த சமயத்துல வந்து நம்முடைய ஒரு தீவிரமான ஆர்வத்தின் மூலமும் பிரார்த்தனையின் மூலமும் முழு நம்பிக்கையுடன் கூடிய சரணாகதியின் மூலமும் அந்த இறை சக்திக்கு நம்மை ஒப்புவிக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த என்ன நிகழப் போகின்றது என்கின்ற அந்த விதியையே நம்மால மாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. எந்த அளவிற்கு நம்மளுடைய அழைப்பு வந்து நேர்மையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த ஹையர் டெஸ்டினி, ஏன்னா நாம் இருக்கக்கூடியது லோவர் பிளேன்ல இருக்கும், லோவர் பிளேன்ல அந்த நிலையில் செயல்படக்கூடிய விதிகள் தான் செயல்படும். அதே சமயம் நம்ம ஆஸ்பிரேஷன் மூலமாகவும் பிரேயர் மூலமாகவும் அந்த உயர் சக்திக்கு தெருவாக வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த உயர் சக்தி மேலே இருந்து கீழே செயல்பட்டு இந்த கீழ்நிலையில் நடக்கக்கூடிய அந்த செயலினுடைய போக்கையே, விதியினுடைய போக்கையே மாற்றும் என்று அன்னை கோருகின்றார்கள். என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதை அப்படியே மாற்றி அமைக்கும் என்று அன்னை கோருகின்றார்கள். இதைதான் நம்ம வந்து மிரக்கிள்ஸ் அப்படிங்கிறோம்.
ஆனா இதெல்லாம் மிரக்கிள்ஸ் சொல்லுவதை விட எல்லாமே வந்து ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன். நம்ம சாதாரண மனிதன் இதை வந்து அற்புதங்கள் அப்படின்னு சொல்றோம். பட் இங்க என்ன நடக்கின்றது என்றால் ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், அந்த இறை சக்தியினுடைய தலையீடு என்பது நடைபெறுகின்றது. ஆகையினால அன்னை என்ன கூறுகின்றார்கள்? சின்சியர் ஆஸ்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்ட்லி இன்டென்ஸ் பிரேயர் ஆர் கேப்பபிள் ஆஃப் சேஞ்சிங் ஒன்ஸ் டெஸ்டினி அப்படின்னு கிளியரா சொல்றாங்க அன்னை. என்ன சொல்றாங்க? ஒரு நேர்மையான ஒரு ஆர்வம், ஒரு தீவிரமான ஒரு பிரார்த்தனை வந்து ஒரு மனிதனுடைய விதியின் போக்கையே மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே போல இன்னொரு விஷயத்தையும் அன்னை சொல்றாங்க. இந்த ஆஸ்பிரேஷன் வந்து நம்ம செய்யறோம், விலங்குகள் செய்ய முடியுமா? முடியாது. பிரேயர் வந்து நம்ம செய்யறோம், நமக்கு கீழே உள்ள அமைப்புகள் செய்ய முடியுமா? விலங்குகள் செய்ய முடியுமா? முடியாது. அப்படின்னா என்ன அறிந்து கொள்கின்றோம்? இந்த ஆஸ்பிரேஷன், ஆர்வமுறுதலும் பிரார்த்தனையும் மனிதனுக்கே வழங்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பான கொடை, இறை அருள் மனிதனுக்கு வழங்கிய ஒரு சிறப்பான கொடைகள் என்று அன்னை கூறுகின்றார்கள். இதை மனிதன் வந்து சரியா வந்து பயன்படுத்த தெரியல என்று அன்னை இங்கு குறிப்பிடுகின்றார்கள். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிரார்த்தனை மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், இதுல வந்து இந்த பிரார்த்தனை மூலம் நாம் பெற்றுக்கொள்கின்றோம், சாதிக்கின்றோம், ஒன்றை சாதிக்கின்றோம், ஒன்றை பெற்றுக்கொள்கின்றோம் என்பதெல்லாம் விட நாம் வந்து ஒரு கான்சியஸ் கான்டாக்ட் வித் டிவைன் அதை ஏற்படுத்துகின்றோம். ஒரு கான்சியஸ் இன்டர்சேஞ்ச், ஒரு உணர்வுள்ள ஒரு பரிமாற்றத்தை நாம் அந்த உயர் சக்தியிடம் நாம் உருவாக்கி கொள்கின்றோம். அதனால்தான் அந்த பிரேயருக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பிரேயர்ல நம்ம வந்து ப்ரே பண்றோம், அதுல வந்து சில சமயம் நடக்கின்றது, நடக்காமல் போகின்றது, அது வேற விஷயம். அதையெல்லாம் விட ஒரு உயர்வான விஷயங்கள் நடைபெறுகின்றது. என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் அந்த உயர் சக்தியுடன் ஒரு உணர்வுள்ள ஒரு பரிமாற்றத்தை நாம் உருவாக்குகின்றோம். ஆகையினால இது ரொம்ப அவசியம் அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். இறுதியில என்ன நடைபெறும் அப்படிங்கிறாரு, அந்த பிரேயர் அப்படிங்கிறது நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம், நம்ம அந்த உணர்வுள்ள தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இறுதியில என்ன நடைபெறும் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார் என்றால், இறுதியில அந்த பிரேயர் என்பது இல்லாம போயிடும் அப்படிங்கிறார். பிரேயர் என்பது இல்லாம போயிடும். இறுதியில வந்து அந்த உயர் சக்தியுடன் நாம் ஏற்படுத்தி கொண்டுள்ள உறவு என்பதே ஒரு மகோன்னதமான விஷயமாகவும், ஒரு நமக்கு வந்து மிகவும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விஷயமாகவும் இறுதியில் மாறிவிடும் அப்படிங்கிறார். இறுதியில ப்ரே பண்ணணும்னே தோணாது உங்களுக்கு அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்கின்றோம், அது ஒன்றே போதும், அது ஒன்றே நமக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக மாறிவிடும் என்று பகவான் கூறுகின்றார். அப்புறம் அன்னையிடம் கூறுகின்றார்கள், நான் வெவ்வேறு சக்திகளை வணங்குகின்றேன், எல்லாம் எப்படி அப்படின்னு இதற்கெல்லாம் ஏதாவது விதிகள் உண்டா அப்படின்னு அன்னையிடம் கேட்கின்றார்கள். அதற்கு அன்னை என்ன கோருகின்றார்கள்? இந்த இந்த ஒரு சாதகர் கேட்ட கேள்வி, இதற்கு பதிலாக டிசம்பர் 15, 1958 வருடம் பதிலளிக்கின்றார்கள். அன்னை என்ன கோருகின்றார்கள்? நீங்க வந்து துர்க்கையை வழிபட்டாலும் சரி, சிவனை வழிபட்டாலும் சரி, அவர்களை வழிபடுவதன் மூலம் இறுதியில் என்னைத்தான் வழிபடுகின்றார்கள், எல்லா வழிபாடுகளும் என்னைத்தான் வந்து சேருகின்றது என்று அன்னை கோருகின்றார்கள். ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், ஒரு சாதகர் வந்து ஒரு நாளில் தான் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து வரிசைப்படுத்துகின்றார். வரிசை கிரமமாக வரிசைப்படுத்தி காலையில் எழுந்ததில் இருந்து இரவில் படுக்கும் வரை தான் செய்யக்கூடிய செயல்களை வரிசைப்படுத்துகின்றார். வரிசைப்படுத்தி இவ்வாறு செய்கின்றேன், இதெல்லாம் நான் செய்யும் ஒரு யோக சாதனை என்று நான் எடுத்துக்கொள்ளலாமா என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் கேட்கின்றார்.
அவர் என்ன கோருகின்றார்? இறுதியில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார்? இதெல்லாம் நீ செய்யக்கூடிய யோக சாதனை தான் என்று அவரும் ஆமோதிக்கின்றார். அவர் என்ன கூறுகின்றார்? காலையில் நான் உறக்கத்திலிருந்து எழுந்தவுடன் சற்று நேரம் அமைதியாக இருக்கின்றேன். இது எல்லோருமே நாம் எல்லோருமே பின்பற்றுவதற்காகத்தான் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. காலையில் நான் எழுந்தவுடன் அமைதியாக இருக்கின்றேன். உறக்கத்திலிருந்து எழுந்தவுடன் சற்று நேரம் அமைதியாக இருக்கின்றேன். பின்பு அந்த நாள் முழுவதையும் நான் ஸ்ரீ அன்னைக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று கூறுகின்றார். இரண்டாவது விஷயம் என்ன கூறுகின்றார்? காலையில் எழுந்த பின்பு நாம் நடைப்பயிற்சி வாக்கிங்க்கு செல்கின்றோம். நான் நடைப்பயிற்சிக்காக செல்லும் பொழுது அதற்கு வேண்டிய அந்த ஒரு சக்திக்காக ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்திக்கின்றேன். இது இரண்டாவதாக நான் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். மூன்றாவது என்ன கூறுகின்றார்? நான் உணவு உண்ணும் பொழுது நான் உண்ணும் ஒவ்வொரு கவளத்தையும் அன்னையிடம் பிரார்த்தித்து நான் உட்கொள்கின்றேன் என்று கூறுகின்றார். நான்காவது என்ன கூறுகின்றார்? நான் வேலைக்கு செல்லும் பொழுது ஸ்ரீ அன்னையினுடைய சக்திக்காக நான் பிரார்த்திக்கின்றேன் என்று கூறுகின்றார். அடுத்தது, வேலை செய்யும் பொழுது சற்று நேரம் நான் நிதானித்து வேலையில் இடையில் சற்று நேரம் வேலையை நிறுத்தி அன்னையிடம் சக்திக்காகவும் உதவிக்காகவும் பிரார்த்திக்கின்றேன் என்று கூறுகின்றார். அடுத்தது, எப்பொழுதெல்லாம் அவருடைய மனதில் தூய்மையற்ற எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அதை அப்புறப்படுத்துமாறு ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்திக்கின்றேன் என்று கூறுகின்றார். அடுத்தது, புத்தகங்கள் படிக்கும் பொழுது நான் படிக்கும் விஷயம் எனக்கு நன்றாக புரிய வேண்டும் என்று ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்திக்கின்றேன் என்று கூறுகின்றார். அடுத்தது, எப்பொழுதெல்லாம் நான் தவறு செய்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் நான் விழிப்புடன் இருக்கும்படி அந்த விழிப்புடன் இருக்கும் அந்த நிலைக்காக நான் ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்திக்கின்றேன் என்று கூறுகின்றார். அதே போல நான் வெளியில் சில அலுவலகத்துக்கு செல்லும் பொழுதோ, வங்கிக்கு செல்லும் பொழுதோ, வேறொரு அலுவலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதோ அங்கு தாமதம் ஏற்படக்கூடாது என்று ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தித்துக் கொண்டு செல்கின்றேன் என்று கூறுகின்றார். அதே போல தியானத்திற்காக உட்காரும் பொழுது நான் அன்னையினுடைய உதவியைக்காக நான் பிரார்த்திக்கின்றேன் என்று கூறுகின்றார். அதே போல எப்பொழுதெல்லாம் நான் மனதில் சோர்வடைகின்றேனோ, டிப்ரெஸ் ஆகின்றேனோ அப்பொழுதெல்லாம் நான் ஒரு தைரியத்திற்காக ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்திக்கின்றேன். அடுத்தது அவர் என்ன கூறுகின்றார்? எப்பொழுதுமே நான் ஸ்ரீ அன்னையிடம் அமைதிக்காகவும் ஒளிக்காகவும் பிரார்த்திக்கின்றேன் என்று கூறுகின்றார். இறுதியில் என்ன கூறுகின்றால், உறங்கச் செல்லும் முன் நான் ஸ்ரீ அன்னையிடம் அவருடைய பாதுகாப்பிற்காகவும் நான் என்னுடைய உறக்கம் உணர்வுள்ள உறக்கமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் என்று கூறுகின்றார். இதற்கெல்லாம் பகவான் எப்படி இதுக்கு பதிலளிக்கின்றார்? இதெல்லாம் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் சாதனா, ப்ளீஸ் டூ இட் அப்படிங்கிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். இப்போ ஒரு லைன்ல தான் அவர் இதுக்கு ரிப்ளை பண்றார். இது பகவான் இது அந்த சாதகர் அந்த லெட்டரை அப்படியே எழுதியிருக்கிறாரு. அது கீழே பகவான் எஸ் 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 அப்படின்னு போட்டு பதில் அளிக்கின்றார். இதெல்லாம் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் சாதனா அப்படின்னு. ஸோ இது என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம இந்த பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பது எல்லாத்தையும் கண்டினியூஸா இந்த 24 hours நம்ம கண்டினியூஸா ப்ரே பண்ணிட்டே இருக்கிறது அதுவே ஒரு சாதனை என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார்.
அடுத்தது என்ன, அன்னை என்ன கோருகின்றார்கள்? எல்லா விதமான நேர்மையான பிரார்த்தனைகளும், ஆல் சின்சியர் பிரேயர்ஸ், அவைகள் எல்லாமே பதிலளிக்கப்படும் என்று கோருகின்றார்கள். ஆல் சின்சியர் பிரேயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆன்சர்ட் அப்படிங்கிறாங்க. எதுவுமே வீணாக போவதில்லை அப்படிங்கிறாங்க. It is never in vain that an ardent and sincere prayer is addressed to the divine grace. இறையருளுக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் வீணாக போவதே இல்லை என்று ஸ்ரீ அன்னை கோருகின்றார்கள். 2 பிரார்த்தனைகளை ஒன்று மதர் அன்னை, ஸ்ரீ அன்னை அவர்களுடைய சாதகர்களுக்கு வழங்கிய ஒரு நிறைய பிரார்த்தனைகளை வழங்கியிருக்காங்க. ஒரு பிரார்த்தனை நம்ம இங்கே நினைவு கூறலாம். அதே போல பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் நிறைய பிரார்த்தனைகளை வழங்கி இருக்கின்றார். அவர் சொன்ன ஒரு பிரார்த்தனை நாங்க ஒரு சாம்பிளுக்காக நம்ம முக்கியமான பிரார்த்தனை இதை நினைவு கூறலாம். ஸ்ரீ அன்னை வழங்கிய பிரார்த்தனை என்ன கோருகின்றார்கள்? அன்னை இப்படி சொல்றாங்க, ரிமெம்பர் த மதர். அன்னை வழங்கிய பிரார்த்தனை, ஒரு சாதகர்களுக்கு அன்னை வழங்கிய பிரார்த்தனை. Remember that the mother is always with you. Address her as follows and she will pull you out of all difficulties என்று கூறுகின்றார்கள். அதாவது ஸ்ரீ அன்னை எப்பொழுதுமே உங்களுடன் இருக்கின்றார்கள் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நினைவில் கொள்ளுங்கள். கீழ்கண்டவாறு ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தியுங்கள். உங்களை அனைத்து துன்பங்களில் இருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று அன்னை கோருகிறார். என்ன பிரார்த்தனை அப்படின்னா, O Mother, thou art the light of my intelligence, the purity of my soul, the quiet strength of my vital, the endurance of my body. I rely on thee alone and want to be entirely thine. Make me surmount all obstacles on the way. இதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, ஸ்ரீ அன்னையே, நீங்கள் தான் என்னுடைய அறிவினுடைய ஒளி. Thou art the light of my intelligence, purity of my soul. என்னுடைய ஆன்மனினுடைய ஒரு பரிசுத்தமான ஒரு பகுதி நீங்கள் தான். The purity of my soul, the quiet strength of my vital. என்னுடைய பிராணமயத்தினுடைய ஒரு வலிமை, அதுவும் நீங்கள் தான். The endurance of my body. என்னுடைய உடலினுடைய வலிமையும் நீங்கள் தான். I rely on thee alone. உங்களை மாத்திரமே நான் நம்பியுள்ளேன். And want to be entirely thine. உங்களுக்கு மாத்திரமே நான் சொந்தமாக விரும்புகின்றேன். Make me surmount all obstacles on the way. என்னுடைய வழியில் நான் எதிர்கொள்ளும் அனைத்து தடங்கல்களையும் வெற்றி கொள்ளுமாறு நீங்கள் உதவுங்கள். அப்படிங்கிறதா இந்த பிரார்த்தனையுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. அதே போல இன்னொரு பிரார்த்தனை, பகவான் வழங்கியுள்ள பிரார்த்தனையை நாம் இறுதியாக பார்ப்போம். அதில் என்ன கோருகின்றார் பகவான்? In the night as in the day, be always with me. இது அன்னைக்கு நீங்கள் அன்னை முன் வைக்கக்கூடிய பிரார்த்தனையாக நீங்கள் செய்யுங்கள் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாதகர்களுக்கு வழங்கிய பிரார்த்தனை. In the night as in the day, be always with me. In sleep as in waking, let me feel in me always the reality of your presence. Let it sustain and make to grow in me truth, consciousness and bliss constantly at all times அப்படிங்கிறார். அதாவது இரவிலும் சரி பகல் பொழுதிலும் சரி எப்பொழுதுமே எங்களுடன் இருங்கள். உறங்கும் பொழுதும் சரி விழித்திருக்கும் பொழுதும் சரி எப்பொழுதுமே உங்களுடைய சாநித்தியத்தின் அந்த மெய்மையை நான் எப்பொழுதுமே உணருமாறு செய்யுங்கள். அது என்னை தாங்கி பிடித்து வழி நடத்தட்டும். அது என்னை உண்மைக்கும் உணர்வு நிலைக்கும் ஆனந்தத்திற்கும் மேலும் மேலும் வளருமாறு செய்யட்டும். அது தொடர்ச்சியாக என்னை இவ்வாறு வளருமாறு
செய்யட்டும் எப்பொழுதுமே என்று அன்னை என்று கோருகின்றார். லெட் இட் சஸ்டைன் அண்ட் மேக் டு grow in me truth, consciousness and bliss constantly at all times என்று இந்த பிரார்த்தனையை செய்ய சொல்றார் பகவான். ஸோ இது நிறைய பிரார்த்தனைகள் வழங்கியிருக்கார். சில எளிமையான பிரார்த்தனைகளை நாம் செய்யலாம். இதில் என்ன பார்த்தோம் என்றால், இந்த பிரார்த்தனை என்பதற்கு அவ்வளவு வலிமை இருக்கின்றது என்பதை பார்த்தோம். பிரார்த்தனை என்பது வெறும் மெக்கானிக்கலா பண்ணக்கூடாது. அது நம்முடைய இதயபூர்வமாக ஆர்வத்துடன் நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறுவதும் நிறைவேறாமல் இருப்பதும் ஒரு புறம் இருக்கட்டும், நாம் அந்த உயர் சக்தியுடன் ஸ்ரீ அன்னையுடன் நாம் ஒரு உணர்வுள்ள தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இந்த உணர்வுள்ள தொடர்பே நமக்கு என்ன 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 ஒரு ஒரு ஆழ்ந்த மகிழ்ச்சியை அளிக்கும், ஒரு அமைதியை தரும், ஒளியை தரும். இத்தகைய ஒரு அருமையான வாக்கியங்களை எல்லாம் நாம் கண்டோம். இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு தருணமும் கடைபிடித்து ஸ்ரீ அன்னையினுடைய அருளுக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய அருளுக்கும் நாம் பாத்திரமாவோம். என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய மீண்டும் ஸ்ரீ அரவிந்தருக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளைக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உரையை பொறுமையுடன் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி உரித்தாக்குக. தேங்க்யூ.